இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் டிஎம்கே முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் சார ஒருமையில அவதூறா பேசினதுனால அவர் மேல வழக்கு போட்டிருந்தாங்க. அவர் அதுக்கு உயர் நீதிமன்றத்துல முன்ஜாமீன் மனு போட்டிருந்தாரு. உயர் நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால அவரை உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட், டிஎம்கே முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இன்னைக்கு விசாரணை பண்ணணும்னு சொல்லி அவர் ஆஜராக சொல்லியிருந்தாங்க. அவரு உடல்நிலை சரியில்லாததுனால சிங்கப்பூர்ல உள்ள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. 10 days டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. அதனால என்னால ஆஜராக முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் செந்தில் பாலாஜி மற்றும் அவரோட தம்பி அசோக், அவங்க 2 பேருமே இன்னும் தலைமறைவா தான் இருக்காங்க. அவங்கள இன்னும் போலீஸார் தேடிக்கிட்டே இருக்காங்க. தேர்டு, முதலமைச்சர் விஜய் சார் அவரோட பெரம்பூர் தொகுதியை பெரிய அளவுல மாத்த போறாரு. அங்க 100 கோடி மதிப்புல புது விளையாட்டு அரங்கம், ஹாஸ்பிட்டல், அப்புறம் உணவு பூங்கா இதெல்லாம் வரப்போகுது. அது மட்டும் இல்ல, பெரம்பூர் தொகுதி மக்கள் அவங்களோட தேவைகள், குறைகள், கோரிக்கைகள் எல்லாத்தையும் பதிவு பண்ணி புகார் தெரிவிக்க மொபைல் செயலி ஒண்ணு சீக்கிரமாவே கொண்டு வர போறாங்க. ஃபோர்த்து, அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கோவில்கள்ல யாராவது லஞ்சம் வாங்கினாவோ, ஏதாவது முறைகேடுகள் நடந்தாவோ நேரடியா புகார் அளிக்க தன்னோட தனிப்பட்ட இமெயிலுக்கு அனுப்பலாம். அந்த புகார்கள் மேல உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஃபிஃப்த்து, மக்கள்கிட்ட இன்னும் சில இடங்கள்ல லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி புகார் வந்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தமிழ்நாடு ஃபுல்லா மாநகராட்சி, நகராட்சி உள்ளிட்ட 40 இடங்கள்ல ரைடு போயிருக்காங்க. சிக்ஸ்த்து, தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. அதுக்காக நிதி ஒதுக்கீடு குறித்து முதலமைச்சர் விஜய் சார் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தியிருக்காரு.